கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நிறைய பேரை வேதத்தில் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் வேதத்தில் கர்த்தர் பயன்படுத்தின நிறைய பாத்திரங்கள் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்னாங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் தரித்திருந்தார்களோ, யாரெல்லாம் காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை அதிகமாய் செலவிட்டார்களோ, அவர்கள்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை இழக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவர் பாதத்தில் அமருகிறதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். சிலர் பாருங்க ஓடிட்டே இருப்பாங்க, ஓடி ஓடி வேலை செய்வாங்க, ஓடி ஓடி ஊழியம் செய்வாங்க, ஓடி ஓடி எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, கர்த்தர் பேசுறத கேளுங்க, நீங்க அமர்ந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொன்னா சிலரால அப்படி இருக்கவே முடியாது, அப்படி செய்யவே முடியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா ஓடிட்டே இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் ஒன்று என்ன நினைக்கிறோம்னா, வேதம் சொல்லுது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ ஆண்டவரும் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம